தமிழ் சிங்கள புது வருடத்தினை இன்றைய தினம் இலங்கை வாழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மலர்ந்துள்ள விஜய வருடத்தினை வரவேற்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பம்பலப்பட்டியில் உள்ள மாணிக்க பிள்ளையார் கோவிலில் இன்று காலை விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. விஜய வருடம் சிறந்த பலனை தர வேண்டும் என இந்துக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதேவேளை விசேட பூஜை வழிபாடுகள் பம்பலப்பட்டி வஜ்ரா பிள்ளையார் கோவிலிலும் இடம்பெற்றன. தலைநகர் வாழ் இந்துக்கள் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். யாழ் நகரிலும் புதுவருட கொண்டாட்டங்கள் களைகட்டின. புதுவருடத்தினை முன்னிட்டு நல்லூர் கந்தசுவாமி கோவில் உட்பட யாழ் நகரில் உள்ள பல கோவில்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. திருகோணமலையிலும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலும் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் நடைபெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலை பத்ரகாளி அம்மன் கோவிலில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளிலும் மக்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை மட்டக்களப்பில் உள்ள பல ஆலயங்களிலும் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மயிலம்பாவளி காமாட்சி அம்பாள் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடியிலும் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விஜய வருடம் சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்து வவுனியா மக்களும் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். வவுனியாவில் உள்ள கோவில்களில் புதுவருட பிறப்பினை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் இந்த வழிபாடுகளில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். இதேவேளை மலையக வாழ் இந்துக்களும் விஜய வருடத்தினை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். மலையகத்தில் உள்ள பல கோவில்களிலும் புதுவருட பிறப்பினை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. புத்தளம் மாவட்டத்திலும் புதுவருட பிறப்பு கொண்டாடப்பட்டது. புத்தளம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் மற்றும் உடப்பு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திலும் புதுவருடத்தினை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. இதேவேளை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கோவில்களிலும் இந்துக்கள் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கல்முனையிலும் கோவில்களில் இடம்பெற்ற பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.